சபரிமலையில் வரக்கூடிய 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 1 லட்சம் பேர் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல நேற்றைய தினமும் 95,326 பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வழிபட்டனர். சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். சபரிமலைக்கு வரக்கூடிய சிறார் மற்றும் பெண்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், சிறுவர்கள், முதியவர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர உடனடி முன்பதிவு நடைபெறக்கூடிய முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகாலை லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடப்பாண்டு மார்கழி மாதத்திலேயே பனியின் தாக்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான மூடுபனி மற்றும் குளிர் நிலவியது. இதேபோன்று பெங்களூரு, சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான மூடுபனி காணப்பட்டதால் முன்னே செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. நாகை மாவட்டத்தில் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் தற்போது மார்கழி தொடக்கத்திலேயே அதீத பனிப்பொழிவு காணப்படுவதால் பயிர்களை பூச்சிகள் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உழவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பனி எப்போதுமே மார்கழி கடைசியில தான் இருக்கும். ஆனால் இந்த சீசன் இப்போ ஆரம்பத்திலே தொடங்கிட்டு 12 மணி வரலையும் பனி அதிகமாக இருக்கு. ரோடெல்லாம் தெரியல. இந்த பனி அவ்வளவு பயிருக்கு அவ்வளவு கெடுதல், பூச்சி தாக்கும். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் காலை நேரத்தில் கடுமையான பனிமூட்டம் நிலவுகிறது. கடும் மின்கட்டண உயர்வால் தொழில்துறையினர் பாதிப்புக்காலாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொழில்துறையினருக்கு பீக் அவர் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக விடுத்திருக்கூடிய அறிக்கையில் தொழில்துறையினருக்கு முன்பு போல் 1 கிலோவாட்டிற்கு 35 ரூபாய் மட்டும் நிலை கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தொழில் நிறுவனத்தின் மேற்கூரையில் சோலார் பேனல்களை அமைத்து மின்சார உற்பத்தி செய்வதற்கு மின்வாரியம் யூனிட் ஒன்றுக்கு ₹1.53 வசூலிப்பதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையும் வசூலிக்கப்படக்கூடிய பீக் அவர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட OS மணியனின் வெற்றி செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் 12,329 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனை எதிர்த்து திமுக வேட்பாளர் வேதரத்னம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி M. தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது OS மணியன் தொகுதி முழுவதும் 60 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பட்டுவாடா செய்தும் பரிசு பொருட்களுக்கான டோக்கன்களை விநியோகித்தும் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். மேலும் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 7,000 பேருக்கு பட்டா வழங்கப்படும் என பொய்யான வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த OS மணியன் தரப்பு பணப்பட்டுவாடா நடைபெற்றிருந்தால் தேர்தல் ஆணையம் தடுத்திருக்கும் என்றும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை ஏற்காமல் தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நவம்பர் 20ஆம் தேதி வழக்கின் மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது OS மணியனின் வெற்றி செல்லும் என தீர்ப்பு வழங்கிய நீதிபதி திமுக வேட்பாளர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நடிகைகள் திரிஷா, குஷ்பு மீது மான நஷ்ட வழக்கு தொடர அனுமதி கோரிய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது.
நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்துக்கள் தெரிவித்ததாக நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நடிகைகள் த்ரிஷா, குஷ்பு, நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நடிகர் சங்கமும் மன்னிப்பு கேட்கும்படி மன்சூர் அலிகானை வலியுறுத்தியது. இந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தின் பரிந்துரைப்படி சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கோரினார். த்ரிஷாவும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்து முழு காணொலியையும் பார்க்காமல் தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பித்ததாக குற்றம் சாட்டி த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார், நடிகர் மன்சூர் அலிகான் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலும் விளம்பர நோக்கத்திற்காகவும் வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்தார். எனவே மன்சூர் அலிகானின் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்ட நீதிபதி இந்த அபராத தொகையை 2 வாரங்களில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு மன்சூர் அலிகான் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். சென்னை எண்ணூரில் கலந்தது கழிவு எண்ணெயா அல்லது மறுசுழற்சி எண்ணெயா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் பெயரின் போது சென்னை எண்ணூர் கடற்பகுதியிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் CPCL எண்ணெய் கழிவுகள் கலந்தன. இதனால் மீனவ கிராமத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் சிவன்படை குப்பம், கமலாம்பாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி நேரில் பார்வையிட்டார். அதற்கு பிறகு செய்தியாளர் பேசியவர் எண்ணெய் கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்ததால் பறவைகள், மீன்கள் இறந்து விட்டதாகவும் மக்களுக்கு மூச்சு திணறல், தோல் நோய் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல பிளாஸ்டிக் குப்பையை பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இந்த பாதிப்பிற்கு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் பொறுப்பேற்று மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.